பெரம்பலூரில் வந்தோம், நீ கல்லடிச்ச, டேய் சிதம்பரத்துக்கு வரேன்டா, சிதம்பரத்துக்கு வரேன் பார்த்துருவோண்டா, டேய் திருமாவளவனே நீயா நானான்னு பார்த்துருவோண்டா, சிதம்பரத்தில் நாங்கள் மீட்டிங் போகிறோம்டா, இதே பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்பும்னு சிதம்பரத்தில் மீட்டிங் போடுறேன், உன்னால் என் மயிரை வந்து கொடுங்க முடியுமாப்பா? திருட்டு பயல வந்து கல் விடுற, கொடி எடுத்து போடுற, தருமபுரியில் உன் கொடி ஏற்ற முடியலடா. இதோ இருக்கிற அந்த கள்ளக்குறிச்சியில் ஒரு பெரிய கட்டை கட்டி ஒரு 50 அடி 60 அடியில் கொடி வைக்கிறான். நீ ஏற்றிட்டு போன உடனே அந்த கொடியை இழுத்து ரெவன்யூ கடாசுது, உடைச்சி போடுது. ஏன்னா பிடிக்கிட்டியா? மீசை மட்டும் பெருசாக வச்சுருந்தா கரப்பாம்பூச்சி கொடுத்தானா மீசை இருக்கு, கரப்பாம்பூச்சி கொடுத்தா மீசை இருக்கு. ஒரே ஒரு 20 ரூபா இட்டு போதும் அந்த கரப்பாம்பூச்சி ஒழிக்கிறதுக்கு. இன்னும் கதை காட்டுறீங்க. சரி, சண்டை போடக்கூடாது. ஏற்கனவே நம்ம இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு அவன் கேஸை வாங்கி வேலை இல்லாமல் கிடக்கிறான். திரும்பவும் நாம் இந்த இளைஞர்களை சண்டை போட விடக்கூடாது அப்படின்னு சரி படித்தோம். நாம் பிற சாதிகளோடு ஒற்றுமையாக இருந்து ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நாம் போவோன்னு பார்த்தா கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் மீசை வரும்னா ஒரிஜினல் பறையனுக்கு எவ்வளோ வரும்? குரு காடுவெட்டி குரு அவர்கள் சொன்ன மாதிரி பண்டாரப்பைய கிளிஜோசியக்காரன் உனக்கு இவ்வளோன்னா அப்போ உண்மையான ரெட்டமலை சீனிவாசன் வாரிசுகளாக இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? போட்டு பார்த்துருவோம்டா, நீயா நாங்களான்னு. ஆகவே இந்த சமூகத்தை திரும்ப திரும்ப பலி கொடுக்காதுன்றதால நாங்கள் அடங்கி நிற்கிறோம். இதோ இன்னைக்கு வந்தாங்கல்ல ஒரு 100 ரூபாய். இந்த காலத்தில் ஒரு ஊராட்சி நடுநிலைப் பள்ளிகளில் ஒரு மாதம் முழுக்க வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு 3 ரூபாய் கூலி, ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் கூலி. அந்த 100 ரூபாய் சம்பளத்தையும் 10 மாதங்கள் சேர்த்து, ஏன்னா நம்ம 100 ரூபாய் கொடுத்தா செலவு பண்ணும்ல. இந்த மானங்கட்ட வீரன் கூட 140 ரூபான்றான். இவன் வந்து ஒரு மாதத்துக்கு 100 ரூபா கூலியை தராங்க. இந்த 100 ரூபாயும் சேர்த்து அது கூட போனஸாக ஒரு 100 ரூபாயை சேர்த்து வந்து இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு 5000-6000 பேர், குறிப்பாக இந்த விழுப்புரம், காட்டுமன்னார்குடி, கடலூர் போன்ற பகுதிகளில் 100 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறாங்க. அப்போ நம்ம அண்ணன் சொன்னார், சரின்னு சொல்லிட்டு போய் தலைமைச் செயலாளரை சந்தித்து அந்த மனு கொடுக்குறோம். அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க, 100 ரூபாலாம் சம்பளம்லாம் இந்த காலத்தில் எப்படிங்க இருக்கும்? ஒரு 4000 5000 சொன்னால் கூட பரவாயில்ல. ஏன்னா 4000 5000 பரவாயில்லையா அவங்களுக்கு? 30,000 கோடி உனக்கு பத்தலை, 1,70,000 கோடி உனக்கு பத்தலை, ஒரு டாஸ்மார்க்கில் வந்து 40,000 கோடி 50,000 கோடின்றால் அது உனக்கு பத்தலை. ஆனால் தலைமைச் செயலாளர் சொல்கிறாரு ஒரு 3000-4000 போதாதா, அது கூட பரவாயில்லையா அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லைங்கய்யா உண்மையிலே ஒரு மாதத்துக்கு 100 ரூபாய் தான் சம்பளம் அப்படின்னு பேர். அவர் நம்பலை. ஒரு அதிகாரியை போட்டு கேட்குறாரு, ஒரு IAS அதிகாரி பொன்னையன், அவர் பேரை சொல்ல தன்னாங்குது. பொன்னையன்கிட்ட கேட்டவுடனே பொன்னையன் அப்படிலாம் இல்லைங்க, நல்ல சம்பளம் தாங்க தரோம் அப்படின்னு சொன்னார். உடனே நான் அவர் எதிரிலே உட்காந்து நம்ம அண்ணனுக்கு ஃபோனை போட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நான் அண்ணன்கிட்ட கொடுக்கும்போது இவர் தலைமைச் செயலாளர் பேசுகிறாருன்னு சொல்லாமல், இந்தாங்க பேசுங்க, உங்கள் சம்பளம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், அவர் நம்ம ஊரில் கைனுகாட்டில் பேசுகிற மாதிரி, ஆடா இல்லைங்க நாங்கள் 100 ரூபாய் தாங்க சம்பளம் வாங்கியிருக்கிறோம். யாருங்க சொன்னால்? ஆமாங்க உண்மை தாங்க, நான் ஏங்க போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு அண்ணன் இயல்பாக பேசுகிறாரு. அப்புறம் தான் அண்ணன்கிட்ட சொன்னேன், ஏன்னா நீங்கள் பேசுனது வந்து ஒரு முதல்வருக்கு நிகரான ஒரு அரசு அதிகாரிகிட்ட பேசுனீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியாவது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன். இதில் என்னென்னா 2010 கலைஞர் நூற்றாண்டு விழா அந்த நூலகம் திறக்கிறாங்க சென்னையில். அந்த அரசு விழாவில் கருணாநிதி அவர்கள் சொல்கிறார், 2010 இன்றைய முதல் நான் ஒரு ஆணை போடுகிறேன், இவங்களுக்கு ஒரு கன்சால்டேட் சேலரி போடுங்க, ஒரு 3000 சில்லறை 4000 போட்டு அந்த PF அது இதுன்னு போட்டு எல்லா அந்த அரசு ஊழியருக்கான எல்லா சலுகைகளையும் கொடுத்து ஒரு ஆணையை 2010 போடுறார். கேவலம் பாருங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு அப்பா போட்ட உத்தரவை புள்ளகிட்ட போய் நடைமுறைப்படுத்துன்னு கேட்குறோம். ஜெயலலிதா அம்மையார் போட்டிருந்தா கூட நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் போட்ட உத்தரவு, அதிமுக ஆட்சியில் போட்டது நீங்கள் நிறைவேற்றுங்கன்னு கேட்டால் கூட இதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் உன் அப்பா அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, நான் கருணாநிதியின் மகன் அல்லவா? எப்பா என்னப்பா சொல்கிற நீ? நான் கருணாநிதியின் மகன் அல்லவா? சரி மகன் தானே, உங்கள் அப்பா போட்டார் இல்லை, இதை நிறைவேற்றணுமா வேணாவா? சரி உன்னுடைய கவனத்திற்கு இது வரவில்லை, இன்றைக்கு வந்து 3-4 மாதம் ஆகிறது, என்ன கீழ்ச்ச? இதுக்கு தான்டா தமிழ்நாட்டை ஒரு தமிழ் ஆளணும். என் அண்ணன், என் சித்தப்ப, என் மாமன்
ஒரு 100 ரூபாய் சம்பளத்தை வாங்கினேன். ஒரு அக்கா சொல்லுது, 1 ஏக்கர் 5 சென்ட், அது தினமும் பெருக்கிறேன். எவ்வளோக்கு? 1 ஏக்கர் 5 சென்ட் இடத்த 3 ரூபாய்க்கு நான் தினமும் பெருக்கிறேன். காலையில் எல்லாம் வாத்தியார்கள்லாம் 50,000 1 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. பசின்னா கூட ஒருத்தன் சோறு கூட வாங்கி தர மாட்டான் அப்படின்னு அந்த அக்கா அழுவுது. வாத்தியார் வாங்கி தரத்திருக்கட்டும், அரசாங்கம் நம்மளை பார்க்கணும்ல. இந்த காலத்துலேயும் ஒரு 100 ரூபாய்க்கு சம்பளம் தருமே அப்படின்னு கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் ஒரு ஆட்சி இங்கே நடக்குதுல்ல. இதுக்கு தாண்டா சொல்கிறேன், இந்த ஆட்சி தமிழர் கையில் வரணும். தமிழர்கள் இங்கே நாம் ஒருங்கிணைந்து நிற்கணும். இன்றைக்கி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை பண்ணோம். 1.5 லட்சம் பேர் ஒரே நாளில் செத்தான். ஒரே நாள் இறுதிக்கட்ட போரில் இங்கேருந்து சொல்கிறாங்க, நாங்கள் ராஜபக்சே பேசிட்டோம், நீங்கள் எல்லாம் வாங்க சரண்டர் ஆகுங்க, வெள்ளைக்கொடி எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களை ஒரு இடத்துல குவித்து, என்னையா டெய்லி ஒரு 500 பேர் 1000 பேர்னு கொள்றீங்க, அங்கே ஒரு 500 பேர் 1000 பேர் இலங்கையில் செத்தா உடனே தமிழகத்தில் கொஞ்சம் பேர் கத்தலாம், இது ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்டுறக்கூடாதா? பிரச்சனை முடிஞ்சிடாதா? எதுக்கு என் தாலி அறக்குறீங்க? டெய்லி ஒரு 500 பேர் 1000 பேர்னு கொன்று அப்படின்னு சொல்லி 1.5 லட்சம் பேரை ஒரு இடத்துல கூட்டி ஒட்டுமொத்தமாக கொன்று குவித்த கும்பல் எது தெரியுமா? இந்த திராவிட கும்பல் தான். இந்தியாவில் அந்த விடுதலை போராட்டமும் அதன் தலைவரும் கொல்லப்பட வேண்டும் என்று 3 நபர்கள் நினைத்தார்கள். அதில் ஒருவர் கருணாநிதி அப்படின்னு வைகோ சொன்னார். சரி, போர் நடந்தது. போர் நடந்து முடிந்த பிறகு ஒட்டுமொத்தமாக உலக நாடுகள் எல்லாம் ராஜபக்சேவை போர்க்குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை எழும்பியது. அப்போது ஒரு மிகப்பெரிய துரோகத்தை கருணாநிதி செய்தார். தமிழகத்தில் இருந்து ஒரு 11 MP அனுப்புகிறார். அதில் ஒரு MP, நான் எங்காவது ராஜபக்சேவை நேரடியாக சந்திக்க நேரிட்டால், அதாவது ஒரு ராஜபக்சேவை பார்த்துட்டாருன்னா நான் ஜகா வாங்காமல் அவனை கொன்னுட்டு என் மீது கொலை வழக்கு வந்தால் கூட பரவாயில்லை என்று ராஜபக்சேவை கட்டிச்சு கொன்று சிறைக்கு போயிடுவேன் அப்படின்னு பெரிய மீசியை தடவி பேசினார். இவனுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் அதே ராஜபக்சே கூட கையை குலுக்கி பரிசு பொருட்களை வாங்கிட்டு வந்து பணத்தை வாங்கிட்டு வந்து இங்கே இறங்கி மீண்டும் ராஜபக்சே தமிழர்களை வாழ வைப்பான்னு தமிழர்களை ஏமாத்தினான்ல. அன்றைக்கு சன் டிவியில் அபின்னு ஒரு சீரியல் ஓடிச்சு, கலைஞர் டிவியில் மாநாட மயிலாட ஓடிச்சு. தமிழகத்தில் இருக்கிற 3/4 தமிழர்கள் அந்த மாநாட மயிலாட நிகழ்ச்சியும் அபிக்கு என்னாச்சு சன் டிவியில் அப்படின்ற சீரியலை பார்த்துக்கொண்டு நாம் இருந்தோம்ல. முத்துக்குமார் என்ற ஒரு நபர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார், ஒரு 5-6 பக்க கடிதம். அந்த கடிதத்தை அவரே டைப் பண்ணுறாரு, அவரே எழுத்துப்பிழை இருக்கா அப்படின்னு ப்ரூஃப் பார்க்குறாரு. ப்ரூஃப் பார்த்துட்டு இது நம்ம சாஸ்திரி பவன் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு வராரு. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் நிற்கிறான். தான் கொண்டு வந்த அந்த ஜெராக்ஸை ஒவ்வொருவருக்காக கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 100-200 ஜெராக்ஸை ஒரு அரை மணி நேரம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு தான் எடுத்து வந்த அந்த எண்ணெயை வைத்து ஊற்றிக்கின்னு தீக்குளிக்கிறார். தீக்குளிக்கும் போது அந்த சத்தம் கேட்கிறது, ஐயோ ஐயோன்னு. அப்போ தான் யாரோ எரியிறான் அப்படின்னு அங்கே இருந்தவங்களாம் திரும்பி பார்க்குறான். ஒரு அரை மணி நேரமாக ஒருத்தன் எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோட்டீஸ் கொடுக்குறானே அப்படின்னு அந்த நோட்டீஸில் ஒரு 4 வரியை அந்த கூட்டத்தில் இருந்த அந்த 500 பேரில் ஒரே ஒரு தமிழன் படிச்சிருந்தான்னா முத்துக்குமார் உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் ஒரு தமிழ் கூட படிக்கலையே, எல்லாமே அவன் வேலையாக இருந்தான். அதே போலத்தான் இன்றைக்கும் நாம் இங்கே இருக்கிறோம். அதால் இந்த சமுச்சாதிக்குள் ஒற்றுமை என்பது மிக அவசியமானது. அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஆதிராவிடன் ஒரு பேர் இருக்குதுல்ல, அதை எடுக்கணும்னு நாங்கள் ஏற்கனவே மனு கொடுத்துருக்குறோம். அதை மிக விரைவில் ஆதிராவிடர் அந்த பேரை எங்களை எடுப்பா, எங்கள் குடிப்பேரை எங்கள் மேலே வை. அப்படி இல்லை என்று சொன்னால் ஒட்டுமொத்த பறையர் சமூகம் இல்லை, ஒட்டுமொத்த இந்த பட்டியல் சமூகத்தில் இருக்க பெரும்பான்மை பிரிவாக இருக்கிற பறையர் சமூக மக்கள் பல பிரிவு இருக்குது. எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பொது பெயரை எங்களுக்கு வை. திராவிடம் என்பது எங்களுக்கு மலம், அந்த மலம் எங்கள் மீது பூசப்பட்டிருக்கிறது. அந்த மலத்தை நாங்கள் எங்கள் மகன் மீது தடவி விட்டு போக விரும்பவில்லை. மேலவளவு முருகேசனுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக நாங்கள் போகிறோம். அப்போ இந்த இப்போ கீழே கல்லடிச்சதாக சொல்கிறாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, பறையன்னு யாராவது இங்கே வந்தால் செருப்பால் எடுத்து விரட்டுங்கள் அந்த நாய்களை அப்படின்னு மேடையில் பேசுகிறாங்க. அப்படி பேசுகிற போது
இப்போ மற்ற சமூகத்தில் ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் ஆதிக்க எண்ணத்தோடு இருப்பாங்கல்ல. நாம் நினைக்கிறது தான் திருமாவளவனும் சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம் பறையெல்லாம் செருப்பால் அடித்து விரட்டணும் அப்படின்னு அவங்க கைத்தட்டி இருந்தால் பரவாயில்ல. கைத்தட்டவன் முழுக்க நம்முடைய பறையர் சகோதரராக இருக்கிறான். அதுதான் இங்கே பிரச்சனை. அப்போது சுயசாதி பற்று வேணும். ஏன் சுயசாதி பற்று வேணும்? ஏன் இப்போ ஒரு தந்தை இருக்கிறாருன்னு சொன்னால் ஏன் அந்த தந்தை அந்த குடும்பத்தின் மீது பாசம் செலுத்தணும்? பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் பார்க்குறாரு, சொந்த வீட்டை பார்க்க மாட்டாருன்னா அந்த சொந்த வீடு என்ன நிலைக்கு தள்ளப்படும் என்பதை அறிந்து தான் அந்த நிலையில் இந்த சமூகம் இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது தான் நான் இந்த குறைய. இப்போது இந்த நீங்கள் பார்த்தீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், நம்ம மேல்பாதியில் ஒரு 25 குடும்பங்கள் அந்த ஊரில் வசிக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு 4 பேர்னு போட்டால் ஒரு 100 பேர் அந்த ஊரில் வசிக்கிறாங்க. ஒரு 8 பேர் அரசு ஊழியராக இருக்கிறாங்க. குறைந்தது ஒரு வீட்டிற்கு ஒருவர் பட்டதாரி. சில வீடுகளில் 2 புள்ள 3 புள்ள இருந்தாலும் அந்த 3 பேருமே ஒரு டிகிரி வாங்கினிய நிலையில் தான் இருக்கிறாங்க. அப்போது அந்த டேங்கில் மலம் கலக்கப்பட்டது. நாங்கள் அந்த மலம் கலந்த உடனே 2 நாளில் நாங்கள் போகிறோம். அந்த மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாரு, அந்த டேங்கில் இருந்த அந்த மலத்தை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்ப போகிறோம். அதை மாதிரி நாங்கள் யாரெல்லாம் சந்தேகப்படுகிறோமோ அவர்களோட டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுப்போம். அதாவது எல்லாரையும் கூட்டும் போய் நீங்கள் தவறாக நினைக்க வேணாம், எல்லாரையும் கூட்டும் போய் கக்கூஸ் போக வைப்பாங்கன்னு இல்லை. எல்லாரையும் கூட்டும் போய் ரத்தத்தையும் கொஞ்சம் சதையும் எடுத்து இந்த மலத்தில் இருக்கிற டிஎன்ஏவும் பிடித்து போன ஆட்களோட டிஎன்ஏவும் ஒன்றா இருந்தால் நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடித்து விடுவோம்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், உலக அளவில் எங்கேயுமே இந்த மாதிரி பிக்கு டிஎன்ஏ எடுத்த அரசு எங்கேயுமே இருக்காதுங்க, இந்த சிஸ்டம் தப்பாகிடுங்கன்னு. ஏன்னா நாமெல்லாம் இங்கே தானே இருக்கிறோம், நமக்கு தெரியுமில்ல. நம்ம ஒரு பக்கம் போவோம், இன்னொரு சமூகம் இருந்தாங்கன்னா அந்த பக்கம் போவோம். பீப்பிள்ற இடத்துல கூட ஒன்றா இருக்க முடியாத சமூகம் தான் நம்ம சமூகம்னு வச்சுங்க. திறந்த வெளியாக இருக்கிற போது நாம் ஒரு பக்கம் போவோம், மற்ற சமூகம் ஒரு பக்கம் போவோம். சரி, இப்போ நாங்கள் எங்கள் ஆட்கள் போன பகுதியிலேருந்து ஒருத்தன் போய் ஒரு 4 கை அள்ளின்னு வந்து இதில் போட்டான்னா போனவன் மாட்டுவான்னா போட்டவன் மாட்டுவானா சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு நான் அந்த கலெக்டர்கிட்ட கேட்டேன். அந்த கலெக்டர் தான் இவனுங்கெல்லாம் சொன்னானுங்க, அது பெரியாரின் பேத்தி அப்படிலாம் சொன்னாங்க. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வியாக்கியானம் பேசுவீங்க, நாங்கள் எப்படி இதை சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ஆச்சு? ஒன்றுமே நடக்கலை. ஒரு 2 வருடங்கள் ஒரு தனி நீதிபதி போட்டு அதை வந்து பார்த்தாங்க, யாரெல்லாம் போனீங்க, யாரெல்லாம் போட்டீங்க, அப்படி இப்படி எல்லாத்தையும் கேட்டான். ஒன்றுத்தையும் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க, அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு போலீஸ்காரர் இன்னும் 2 பேர் சேர்ந்து தான் இவங்க தான் வந்து அந்த மலத்தை போட்டாங்க அப்படின்னு ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டுட்டு நிர்வாகம் சொல்லுது, இந்த கேஸ் வந்து நிற்காது, இந்த கேஸ் நிற்காது, நீங்கள்லாம் விடுதலை ஆகிடுவீங்க. நீங்கள் போராட்டம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த வீட்டுமனை பட்டாவை நாங்கள் உங்களுக்கு தரோம், பட்டா வாங்கின்னு போங்க, பீத்தண்ணி குடிச்சதை மறந்துடுங்க அப்படின்னு இந்த நிர்வாகம் சொல்லிச்சு. எங்களுக்கு என்னென்னா, இந்த 3 பேர் சிறைக்கு போகிறான், நாளைக்கு வந்து பெயிலில் வராங்க, விடுதலையாக வராங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பட்டியல் சமூக மக்கள், குறிப்பாக பறையர் சமூக மக்கள் குடிக்கிற தண்ணீரில் மலத்தை கலந்தும் நான் வெளிப்படையாக இன்றைக்கு வெளியில் சுற்றுறேன்னு அந்த குற்றவாளிக்கு ஒரு உணர்வு வரும்ல, அந்த உணர்வை எப்படி நாம் அனுமதிக்க முடியும்? இன்றைக்கி திருப்பூர் பக்கத்தில் ஒரு இடத்துல அப்படி தான் டேங்க்கு மேலே ஏறி வந்து மலம் போனானுங்களாம். ஏன் டேங்க்கு மேலே ஏறி தான் போவானுங்களா? அப்போது எஸ்சி பகுதினா இந்த மாதிரி பண்ணலாம்னு யாரோ ஒருத்தர் 2 பேர் நினைக்கிறான்ல, அவையெல்லாம் இந்த சமூகத்தில் ஃப்ரீயாக சுற்றின்னு இருக்கிறான். அப்போது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அந்த ஊர் தேர்தல் புறக்கணிப்பு செய்யுது. அந்த ஊரில் இருக்கிற 25 குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100-120 ஓட்டு, நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட மாட்டோம்னு ஒரு ஊர் புறக்கணிக்குது. உடனே மாவட்ட எஸ்பி போகிறாரு, கலெக்டர் போகிறாரு, எல்லாரும் போய் என்ன சொல்கிறாங்க, வந்து ஓட்டை போட்டுருங்க, இது ஜனநாயகத்துக்கு கேடுங்க, இந்த ஒரு ஊரே தேர்தலை புறக்கணித்துன்னு சொன்னால் இது இந்திய அளவில் உலக அளவில் இந்த தமிழ்நாட்டுக்கு அசிங்கம், எனவே எப்படியாவது நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு கெஞ்சுறாங்க. படிக்காத ஜனங்க
யாருமே ஓட்டு போடல, படித்தவனும் ஓட்டு போடல. கடைசியில் அங்கே இருக்கிற ஒரே ஒரு அரசு ஊழியரை பிடிச்சி அவரை மிரட்டி, நீ ஓட்டு போட வரலன்னா உன்னை வேலையை விட்டு எடுத்துருவேன்னு சொல்லி அந்த ஒரு ஓட்டை அந்த பூத்தில் போட வச்சு தேர்தல் புறக்கணிப்பெல்லாம் இல்லை அப்படின்னு அரசாங்கம் சொல்லிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நாம் வந்து ரிசர்வேஷனில் எம்பிக்கள் எம்எல்ஏக்களை அனுப்புகிறோம். ஒரு 44 பேர் ஒவ்வொரு தடவையும் சட்டமன்றத்தில் இந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு 44 பேர் இருக்கலாம். என்ன நடந்தது அதால் நமக்கு? இந்த வேங்கைவேல் விவகாரமாக யாராவது ஒருத்தர் இந்த பட்டியல் சமூகத்தில் இருந்து ரெட்டமலை சீனிவாசன், அம்பேத்கர் போன்றவர்களாம் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீட்டில் இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற யாராவது பேசணும்ல? இந்த மக்களின் பிரச்சனையை பேசுவதற்கு தான் நம்மளை எம்பி ஆக்கிறான், எம்எல்ஏ ஆக்கிறான் அந்த மக்கள் நினைக்கணும்ல, அந்த எம்எல்ஏக்கள் நினைக்கணும்ல. ஆனால் யாரும் பேசலையே. அப்படி இருக்கிற போது அவங்க போனான்னா போகலான்னா ஒரு 10 ஆண்டுகள் நம்ம சட்டமன்றத்துக்கு ரிசர்வேஷனே வேணாயா. நாங்கள் வந்து ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து சொல்கிறோம், ஒரு 10 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு ரிசர்வேஷனே வேண்டாம். இந்த எம்எல்ஏ எம்பி ரிசர்வேஷன் தரீங்கல்ல, அந்த ரிசர்வேஷனே வேண்டாம். 10 ஆண்டுகள் ரிசர்வேஷன் இல்லாமல், எம்எல்ஏ எம்பிக்கள் இல்லாமல் நாம் என்ன போகிறோன்னு ஒரு 10 ஆண்டு கழித்து நாம் முடிவு பண்ணுவோம். இப்போ இருந்தும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இவன் இல்லாமல் இந்த நாடு என்ன நடக்குது, இந்த நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, இதை எப்படி நாம் எதிர்கொள்வது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் ஒன்றை சொன்னார், அடிமையை அடிமை என்று புரிய வைன்னு சொன்னார். இவெல்லாம் ஆண்டகிட்ட போய் அடிமை வேலை செய்வதை சுகமாக நினைத்து கொண்டிருக்கிறான். ஆண்டகிட்ட போய் வாட்ச்மேனாகவும், அண்ணா அறிவாலயத்தில் போய் வாட்ச்மேன் வேலை செய்வதற்கு இவெல்லாம் வந்து பெருமையாக நினைக்கிறான். பத்திரிகையாளர் மணி அவர்கள் சொன்னார், அண்ணா அறிவாலயம் கூட்டணி என்ற பெயரில் 100 அல்சேஷன் நாய்களை வளர்க்கிறது. என்ன சொன்னாரு? கூட்டணி என்ற பெயரில் 100 அல்சேஷன் நாய்களை அண்ணா அறிவாலயம் வளர்க்கிறது. அதில் 1-2 தான் இங்கே கீழே வந்தது. இந்த சூழல் இது இப்படியே போகுதுன்னு வச்சுங்க. இப்போ இன்றைக்கு நாம் ஒரு 25 வீடு தேர்தலை புறக்கணிப்பு பண்ணோம். ஒரு தேர்தலை ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே இருக்கிற பட்டியல் சமூக மக்கள் நாங்கள் ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் 25 வீடு கிட்ட வந்து கெஞ்சிய மாவட்ட ஆட்சியர் ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம் ஓட்டே போடாதுன்னு சொன்னால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற பறையர் சமூக மக்கள் காலில் வந்து விழுவானா விழமாட்டானா? இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு நேர் எதிராக கருணாநிதி இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போது இன்றைக்கு ஒரு கட்சி நாங்கள் பட்டியல் சமூக மக்களை தூக்கி நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறான்ல, இப்போ இது கூட சேர்றதுல இவங்களுக்கு ஏன் பிரச்சனை? இன்றைக்கி சீமான் சொல்கிறாரு, அன்புமணி சொல்கிறாருல்ல, நாங்கள் ஆக்குகிறோம் என்று. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் நிரந்தர பொதுச் செயலாளர், அந்த கட்சியின் பைலாவிலே அது இருக்குது, ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்று. அதுக்கப்புறம் மருத்துவர் ஐயா முதல்ல சொன்னாங்க, நாங்கள் மந்திரி சபையில் இடம்பெறுகிற வாய்ப்பு கிடைத்தால் நாங்கள் ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஒருவரை மத்திய அமைச்சராக்குவோம் சொன்னாங்க. அதே போல் அந்த வாய்ப்பு கிடைத்தது, அவர்கள் ஆக்கினார்கள். எனவே இந்த முறை ஒரு முதலமைச்சரை யார் தீர்மானிப்பது என்கிற நிலை பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழர் சீமானும் எடுக்கிற போது நிச்சயமா ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற, குறிப்பா பட்டியல் சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு பறையர் சமூகத்தில் இருந்து ஒருவர் நிச்சயமாக முதல்வர் ஆவார். ஏன் நம்ம ஆகக்கூடாது? ஏன் நாம் திரும்ப திரும்ப கருணாநிதியிடமும் ஸ்டாலின் அவர்களும் கெஞ்சணும்? இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயார். திருமாவளவன் சொல்றாரு, யாரை கொடுப்பாராம்? அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா, சித்தப்பா, சித்தி, மாமன், அத்தை பிள்ளை, இவங்களே கொடுப்பாராம். எதிரிலே இருக்கிற பறையர்களை இந்த சமூகம் திமுகவை காப்பாற்ற, ஸ்டாலினை காப்பாற்ற எத்தனை உயிர்களை பலியிட வேண்டுமானாலும் நாங்கள் தயார் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. ஏன் நீ யார் பறையர்களை பலி கொடுப்பதற்கு? உன்னையே தெலுங்கு சக்கலின்றான், உன்னையே தெலுங்கு பேசுகிற நீ திருமாவளவன் இல்லை, நீ திம்மவாளு அப்படின்னு நிறைய பேர் பேசினா. நான்லாம் அப்போ இது இல்லை, அவர் பறையராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். ஆனால் இன்றைக்கு பறையர் சமூக மக்கள் ஒன்று கொடுக்கிற போது நீ வந்து எதிரில் நின்று கலாட்டா பண்ணா நிச்சயமா நீ தெலுங்கனாகத்தான் இருப்பா என்பதை இந்த மாநாட்டில் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். ஏன்னா எத்தனையோப்பா
திமுக ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு தலைமை ஒரு தெலுங்கு பேசுகிற சமூகத்தில் இருந்து ஆந்திராவிலிருந்து வந்ததா சொல்றாங்க. அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு திருமாவளவன் பேசுறார், பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி இந்த கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் இந்த கூட்டணியில் இருக்க முடியாது, நாங்கள் வெளியேறி விடுவோம். உன்னுடைய தலைமை தெலுங்கு தலைமை, அந்த கூட்டணிக்குள்ள வர்றது ஒரு தமிழ் கட்சி. அப்படி ஒரு தமிழ் கட்சி வருகிற போது இந்த கட்சி இருக்காது, நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்னா நீ தமிழரா என்ற ஒரு பெரும் கேள்வி இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் முன்னால் எழுந்திருக்கிறது. அந்த கேள்விக்கு விடையைத்தான் இந்த மாநாடு சொல்லுது. ஏன்னா மொத்த வீட்டுக்காரனோட முடிவையும் எடுக்கக்கூடாதுல்ல. அப்படி இருக்கிற போது ஒரு கல்யாண மண்டபத்தை, இந்த கல்யாண மண்டபம் இருக்குல்ல, இது மாதிரி ஒரு 2 அரங்கத்தில் கருணாநிதியின் வகைரா சொந்தங்களை நாம் தமிழகத்தில் அடக்கி விடலாம். அப்படி அடக்கக்கூடிய நிலையில் இருக்கிற இந்த சமூகம் இன்றைக்கு சொல்லுது, ஊட்டியில் போய் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு, 2026 31 36லையும் திமுக தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாரு. அப்போது திமுக இன்றைக்கு ஆட்சி அமைத்தல சொல்கிறாரு, இன்றைக்கு பட்டியல் சமூக மக்கள் 13% மக்கள் எங்கள் வெற்றியில் ஓட்டு போட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற கருணாநிதி ஸ்டாலின், என்னுடைய வெற்றியில் என்னுடைய சமூக மக்கள் ஓங்கோலிலிருந்து வந்தவர்கள் 20% போட்டு தான் நான் வெற்றி பெற்றிருக்கேன், அதால் நான் 9 பேர் அமைச்சராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? 13% நம்ம ஓட்டு போட்டிருக்கோம்ல. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் என்பவரை உயர்கல்வித்துறை அமைச்சராகிட்டு சொல்கிறாரு, இந்த ஆட்சியில் ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சரை எஸ்சி பறையர்லேருந்து கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உதயநிதி அவர்கள் பதவியேற்கிற போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல பேர் காலில் விழுந்தான், அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற கோவி செழியன் விழுந்ததை பார்த்தீங்களா? அப்போ உன் காலில் விழுந்தா நீ அமைச்சரை பதவி கொடுப்ப, உன் காலடியிலேயே கிடந்தா ஒரு 4-5 சீட்டு கொடுப்ப. இதுக்கெல்லாம் அடங்கி போகிற பறையர்கள் நாங்கள் இல்லை. இந்த தலைமுறை இதை கேள்வி கேட்கிற தலைமுறை. ஏன்னா ஒரு அமைச்சரை கொடுத்துட்டு நீ இப்படி பீத்துற. ஒரு காலத்தில் இந்திய தமிழகத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறோம், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்திருக்கோம், போலீஸ் மினிஸ்டராக இருந்திருக்கிறோம். பறையர்கள் அனுபவிக்காத அமைச்சரவைகளே இல்லை என்ற நிலையில் இந்த சமூகம் இருந்திருக்கிறது. இன்றைக்கு எப்படியாவது எங்களுக்கு 1-2 கொடுங்க அப்படின்னு கேட்குற நிலையில் நாம் இருக்கிறோம். அதால் இந்த திராவிடம் தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்படாமல், இந்த திராவிட சித்தாந்தம் தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்படாமல் இந்த மண்ணின் மைந்தராக இருக்க எந்த தமிழ்ச்சாதிக்கும் விடிவே கிடையாது. நீங்கள் ஐயா மருத்துவர் ஐயா பல லட்சம் கூட்டத்தை கூட்டினா கூட தமிழகத்திலிருந்து இந்த திராவிடம் ஒழியாத வரை எதற்கும் தீர்வு கிடைக்காது. எனவேதான் நாம் திராவிடத்திலிருந்து மீள்வோம், தமிழகத்தை சேர்ந்தே ஆள்வோம்னு சொல்கிறோம். கன்சிராம் அவர்கள் சொன்னார், இந்தியாவில் சாதி என்பது படிநிலை மேலிருந்து கீழாக இருக்கிறது. இந்த சாதி அமைப்பை, இது நேராக இருக்கிற அமைப்பை நாம் வெற்றிகளாக மாற்ற வேண்டும். ஒரு சாதிக்கு பின்னால் ஒரு சாதியை வைக்க வேண்டும். அவரவர் எவ்வளவு இருக்கிறார்களோ அவருக்கு உரிய பங்கை நாம் தந்து ஆட்சி அதிகாரத்தை பெரும்பான்மையாக இருக்கிற இந்த சமூகம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றார். ஆனால் இன்றைக்கு திராவிட கட்சிகளின் கீழ் இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க, இந்தியாவில் எந்த காலத்திலும் ஒரு தலித், அவங்க பாஷையில் ஒரு தலித், ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதலமைச்சர் ஆகவே முடியாது. அதாவது இவங்க திமுக என்ற ஒரு மஞ்சள் கண்ணாடியை போட்டுக்கின்னு எல்லாமே மஞ்சளாக தெரியுது, மஞ்சா காமலை வந்த மாதிரி பேசினா யார் பொறுப்பு? இந்தியாவில் இதுவரை கிட்டத்தட்ட 7 மாநிலங்களில் இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் முதல்வராகி இருக்கிறார்கள். ஊப்பின்னு ஒரு ஊர், நம்ம ஊரில் இந்த நெல் அடித்தா கூலி தருவாங்கல்ல, நெல், ஊப்பியில் நெல் அடிக்கிற போது அந்த மாடுகளை அந்த வைக்கோல் மேலே சுத்த வைப்பாங்க. அப்படி அந்த மாடுகள் சுற்றுகிற போது அந்த மாடு அந்த நெல்லை எக்கச்சக்கமாக தின்னுடும். அது செமிக்காமல் சாணி போடுகிற போது அந்த சாணத்தில் அந்த நெல்லெல்லாம் அப்படியே முழுசு முழுசாக கீழே விழும். அந்த நெல்லை எடுத்து அலசி அதை பட்டியல் சமூக மக்களுக்கு கூலியாக கொடுத்த ஒரு காலம் உண்டு. அதற்கு பேர் கோபர்டான்னு, அந்த கூலி தானியத்துக்கு பேர். அப்படி சாணியில் இருந்த தானியத்தை வாங்கி தின்ன நம்ம மக்கள்லேருந்து ஒரு பெண்ணை எடுத்து கன்சிராம் அவர்கள் ஊப்பியின் உத்தரப்பிரதேசத்தின் 4 முறை முதல்வராக்கி காட்டினார். இது எப்படி சாத்தியமாச்சு? நீங்கள் சொல்கிறீங்க சாதி ஒழிப்புன்றீங்க, சாதி எங்கே ஒழிஞ்சது? சாதி எப்படி ஒழிக்க முடியும்? முதல்ல அதை சொல்லுங்க பார்ப்போம். சாதி, இந்த சாதி டிஸ்கிரிமினேஷன் இருக்குல்ல,
நான் பெரியவன், நீ சின்னவன், எனக்கு கீழே இன்னொருத்தன் சின்னவன், அந்த டிஸ்கிரிமினேஷன் ஒன்றா ஒழிக்க முடியுமே தவிர சாதியை எந்த காலத்திலும் ஒழிக்க முடியாது. ஏன்னா சாதி இங்கே பல நூற்றாண்டா குடிபெருமை குடிப்பெயர் என்ற பெயரில் ஒரு அடையாளமாக அந்த இருக்கு. இவங்கள் இந்த சாதியை ஒழிக்கணும்னு சொல்றது, இந்த அடையாளத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்றது, இங்கே இருக்கிற தமிழர்களின் அடையாளத்தை அழிக்க வேண்டும். இங்கே வந்தேரிகளாக இருக்கிறவர்கள் தமிழர் என்ற அடையாளத்தோடு சுத்துகிறான். எனவே இங்கே இருக்கிற தமிழர்கள் சாதியின் பெயரால் இருந்தான்னா இவன் தான் உண்மையான சாதிக்கார, இவன் தான் உண்மையான தமிழ்குடி என்று இங்கே தெரிய வந்துடும்னு இந்த சாதியை ஒழிச்சிட்டா தெலுங்கனோடு தெலுங்கனாக தமிழனோடு தெலுங்கனும் சேர்ந்து நாங்களும் தமிழர் தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ற திட்டத்தோடு தான் இன்றைக்கு சாதி ஒழிப்புன்றான். சாதி ஒழிப்புன்னு பேசுகிறவன் ஏன் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஒழிப்புன்னு பேச வேண்டியதானே? தீண்டாமை ஒழிப்பை பேச வேண்டியதானே? ஒரு முதல்வர் காலனின்ற பேரை அழிச்சிட்டோம்னா உங்களுக்கெல்லாம் தீண்டாமை போயிடும் அப்படின்னு ஒரு முதல்வர் நினைக்கிறாருன்னா அந்த முதல்வர் சுயசிந்தனையோடு இருக்கிறாருன்னு நாம் யோசிக்க முடியுமா? ஒரு தடவை அந்த காலத்தில் கிராமணின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. நம்ம முனியப்பிள்ளைன்னு சொல்கிறோம்ல ஊரில். அப்போ எம்ஜிஆருக்கு வேண்டியவருக்கு ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ எம்ஜிஆர்கிட்ட எங்கள் முன்சிப் இந்த மாதிரி ஒத்துக்க மாட்டுறாரு அப்படின்னு கேட்டபோது எம்ஜிஆர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் கேட்டானா, யார் யா முன்சிப், அது யார் யா கிராமணின்னாராம். இல்லைங்க, அவங்க தான் ஊரில் எல்லா கணக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, நம்ம நில கணக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்லாம். அவங்க யார் கவர்மெண்ட் சேலரி வாங்குறவங்களான்னு கேட்டாராம். இல்லைங்க, அது பரம்பரையாக வர்றது. பரம்பரையாக வர வேண்டியது எதுக்கு கவர்மெண்ட் ரெக்கார்டு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதிகாலை தமிழகத்தில் இருக்க எல்லா முன்சிப் என்று கிராமணி என்று சொல்கிற எல்லார் வீட்டு முன்னாடியும் போலீஸ் போய் நின்று தான் ஒரே சமயத்தில் போல் நின்று ரெக்கார்டெலாம் கொடு, அரசாங்க ரெக்கார்டு நீயா வச்சுருக்கிற, நீ யார் நீ அப்படின்னு அந்த ரெக்கார்டை எல்லாம் புடுங்கி கொண்டு அதிலிருந்து தான் இப்போ நம்ம சொல்கிறோம்ல விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் சிஸ்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்தார். இதுதான் முதலமைச்சரோட பவர். இந்த பவரை தெரியாத, பவரே இல்லாத நபர்களை நான் முதல்வராக்கியதால் தீண்டாமை தானே ஒழிக்கணும். உங்கள் காலனின்ற பேர் அழிச்சிட்றேன். ஏன் காலனிக்கு ஒரு 4 நா போடேன், 2 சுழி நா இருக்குல்ல, ஒரு 5 சுழி போட்டு காலனின்னு பெருசாக போட்டேன், உங்களுக்கு தீண்டாமை ஒழிஞ்சுன்னு சொல்ல முடியுமா? ஆகவே இந்த தமிழ் சமூகம் முதல்ல ஒன்று சேரணும். இப்போ பிரச்சனையே எதுக்கு இந்த வன்னியரும் பறையரும் ஒன்று சேர்றானுவன்? நாம் வன்னியர்கள் வந்தால் நாம் இருக்க மாட்டேன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மூர்த்தி ஊரெங்கும் போய் வன்னியர் சமூகத்தில் இருக்கிற பெருந்தகைகளை கூப்பிட்டு வன்னியர் சமூகத்தில் இருக்கிற நபர்களால் அவர்கள் வாயால் நாமெல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்ல வைக்கிறார்ல. இதுதான் இவங்க சிக்கல். ஏய் என்னையா நீ உன்னை வன்னியரையும் பறையரையும் பிரின்னு சொன்னால் உங்களிலேருந்து ஒருத்தன் கிளம்பி வன்னியரும் பறையரும் ஒன்றா இருக்கிறான், மற்ற எல்லா தமிழ்ச்சாதிகளும் எல்லா சமூகங்களும் ஒன்றா சேர்றான் அப்படின்னு சொல்கிறான். அவனை 2 மீட்டிங் நடத்த விட்டேன், 3ஆவதாக பெரம்பலூர்லேயே நடத்துகிறான் போலகுது. அதால் அதை ஏதாவது பண்ணுன்னு அங்கேருந்து உத்தரவு வந்ததோ தெரியல.